ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் பாபேலும் பெந்தேகோஸ்தும் என்கிற தலைப்பின் கீழாக நாம் செய்தியை கற்றுக்கொள்ளப் போகிறோம். ஆதியாகமம் 11வது அதிகாரத்தில் ஒரு சமபூமியை கண்டு நம்ம இந்த பூமியில் சிதறி போகாதபடிக்கு நமக்கு பெயர் உண்டாக ஒரு கோபுரத்தை கட்டுவோம் என்று சொல்லி ஜனங்கள் தீர்மானித்தார்களே, அந்த பாபேலுக்கும் பெந்தேகோஸ்தே நிகழ்ச்சிக்கும் உள்ள ஒற்றுமைகளை குறித்து நாம் இந்த நாளிலே தியானிக்கப் போகிறோம். பாபேல் என்றால் தேவனின் வாசல் என்று சொல்லி ஜனங்கள் நினைத்து வானலாவ அந்த கோபுரத்தை கட்ட வேண்டும் என்று தீர்மானித்தார்கள். ஆனால் ஒரு மாபெரும் கோபுரம் கட்ட துடித்த மக்கள் மகா தேவனுக்கு அங்கே வாசலை அடைத்து போட்டதை தான் நான் பார்க்க முடிந்தது. தேவனுக்காக திறவாத வாசல் அங்கே கலகத்தின் பூமியாக மாறிற்று என்று நேற்றைய தினத்திலே கற்றுக்கொண்டோம். வரலாற்றில் இது முக்கியமான ஒரு நிகழ்ச்சி. என்னென்னா, மொழி மற்றும் தேச எல்லை கோடுகளுக்கு இந்த சம்பவமும் அதனை தொடர்ந்த பூமி பகுப்பும் காரணமாக அமைந்து விட்டதை குறித்து நேற்றைய தினத்திலே கற்றுக்கொண்டோம். உலகமெங்கும் மக்கள் சிதற காரணமாயிருந்த இந்த நிகழ்ச்சிக்கு எதிர்நிலையில் உலகத்தார் எல்லாரையும் ஒன்றாக சேர்க்கிற ஒரு நிகழ்ச்சி பெந்தேகோஸ்தே நாளிலே ஆரம்பித்தது. இதுவும் வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு நிகழ்ச்சி. தேச எல்லைகளை தாண்டி, மொழிகளை தாண்டி கிறிஸ்தவ அன்பு இன்றும் பெருகி வருகிறதை நாம் பார்க்கிறோம். மனித புரட்சியின் கழகத்தில் மொழியாக அநேக நம்முடைய தேசத்திலே மக்கள் பிரிந்து விட்டார்கள். தேவ கிருபையின் அந்த மழை பெய்த பொழுதோ மொழியினால் அனைவரும் இணைந்ததை இந்த பெந்தேகோஸ்தே நிகழ்ச்சி நமக்கு காட்டுகிறது. ஒரே கருவியை, அதாவது மொழி என்கிற கருவியை இரு வகையிலும் பயன்படுத்தும் ஒரு தேர்ந்த கலைஞராக நம்முடைய தேவன் இருக்கிறார் என்பதை இந்த நிகழ்ச்சிகளை நாம் ஒப்பிட்டு பார்த்து கற்றுக்கொள்ள முடியும். பாபேல் நிகழ்ச்சியானது ஆதியாகமம் 11வது அதிகாரத்தில் நடக்கிறது. பெந்தேகோஸ்தே நிகழ்ச்சியானது அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் நடந்திருக்கிறதை நாம் கற்றிருக்கிறோம். உலகமெங்கும் ஒரே மொழியும் ஒரே விதமான பேச்சும் ஒரே இடத்தை சேர்ந்த மக்களுமாக இருந்தார்கள். இது பாபேல் நிகழ்ச்சியில் நடந்தது. பெந்தேகோஸ்தே நிகழ்ச்சியில் அரேமிய மக்கள், கிரேக்க மொழி பேசுகின்ற பல இடத்திலிருந்து வந்த மக்கள் அங்கே சேர்ந்திருந்ததை நாம் பெந்தேகோஸ்தே நிகழ்ச்சியில் பார்க்கிறோம். இந்த பாபேல் நிகழ்ச்சியானது சினையார் சமபூமியில் நிகழ்ந்ததை நாம் பார்க்கிறோம். இந்த பெந்தேகோஸ்தே நிகழ்ச்சி மேல் வீட்டறையில் நிகழ்ந்தது என்று சொல்லி அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 13ஆம் வசனத்திலையும் அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 1ஆம் வசனத்திலையும் நாம் பார்க்கிறோம். இங்கே பாபேல் நிகழ்ச்சியானது பேர் உண்டாகுகிறதற்கு அவர்கள் பண்டிகையை கொண்டாடினார்கள். நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம் என்று சொல்லித்தான் அந்த கட்டடங்களை கட்ட ஆரம்பித்தார்கள். இங்கே தேவனுடைய வாக்கு தத்தம் நிறைவேறுகிறதற்காக காத்திருந்தார்கள் என்று அப்போஸ்தலர் 1:5 நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் 1:28 மற்றும் ஆதியாகமம் 9:1 பூமியில் ஆண்டவர் பலுகி பெருகும்படியான ஒரு ஆசீர்வாதத்தை அவர்களுக்கு கொடுத்தார். ஆனால் அவர்கள் இந்த இடத்தை விட்டு சிதறி போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தேவ சித்தத்துக்கு மாறாக பாபேல் நிகழ்ச்சியில் கூடினார்கள். இங்கே பெந்தேகோஸ்தே நிகழ்ச்சியில் தேவ சித்தத்தின்படி அவர்கள் கூடினதை நாம் பார்க்கிறோம். அங்கே பாபேல் நிகழ்ச்சியில் மனிதர் செங்கலை சுட்டு களிமண்ணால் அவர்கள் அங்கே கோபுரங்களை கட்டினதாக நம்ம பார்க்கிறோம். ஆனால் இங்கே பெந்தேகோஸ்தே நிகழ்ச்சியில் தேவன் ஜீவனுள்ள கற்களை உருவாக்கினார், ஆவியினால் ஆண்டவர் கட்டினார் என்றுதான் எபிரேயர் 2வது அதிகாரம் 22ஆம் வசனத்திலையும் 1 பேதுரு 1:5 நம்ம பார்க்கிறோம். அதே போல் பாபேல் நிகழ்ச்சியில் தேவனை நோக்கிய மனித மேட்டிமையின் உயரமாக அந்த கோபுரம் அமைந்தது. அதாவது அவர்களுடைய மேட்டிமை, நமக்கு பெயர் உண்டாக பண்ணுவோம், ஆனால் தேவனை நோக்கி தான் நாங்கள் கட்டுறோம் அப்படிங்கிற நிலையில் அமைந்தது. இங்கே தேவனை நோக்கிய மனிதனுடைய தாழ்மையின் காத்திருப்பாக மேல் வீட்டறையில் 120 பேர் அத்தனையாய் காத்திருக்கிறதை பார்க்கிறோம். ஆவியானவரே கட்டட்டும் என்று சொல்லி, ஜீவனுள்ள கற்களை கொண்டு கட்டட்டும் என்று சொல்லி அவர்கள் காத்திருக்கிறதை பார்க்கிறோம். இங்கே கர்த்தர் கட்டிடத்தை அழிக்க இறங்கினார் என்று பாபிலோன் நிகழ்ச்சியில் பார்க்கிறோம். இங்கே பெந்தேகோஸ்தே நிகழ்ச்சியில் ஆவியானவர் சபையை கட்ட இறங்கினார் என்று பார்க்கிறோம். இங்கே கட்டிடத்தை அழிப்பதற்கு இறங்குகிறார் பாபேல் நிகழ்ச்சியில். அங்கே ஆவியானவர் சபையை கட்டுகிறதற்கு இறங்குகிறார். பாபேல் நிகழ்ச்சியில் மனிதனுடைய கட்டுமானம்தான் அங்கே நிறைவேறி கொண்டிருந்தது. இங்கே பெந்தேகோஸ்தே நிகழ்ச்சிக்கு பின்பாக தேவனே சபையை கட்டுகிறார்
என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். பாபேல் நிகழ்ச்சியில் விக்கிரக ஆராதனைக்கும் தேவனுக்கு எதிரான புரட்சிக்கும் மையமாக அந்த காரியமானது காட்டப்பட்டது. இது தேவ ஆராதனைக்கும் கிருபையின் ரட்சிப்புக்கும் தொடக்கமாக பெந்தேகோஸ்தே நிகழ்ச்சி அமைந்ததை நாம் பார்க்க முடியும். மனிதன் புரட்சியுடன் அவன் அந்த வானலாவ காரியத்தை கட்ட வேண்டும் என்று செய்தான். தேவன் நியாய தீர்ப்புடன் இறங்கினார். மனிதன் புரட்சியுடன் ஏறினான், தேவன் நியாய தீர்ப்புடன் அங்கே இறங்கினதை பாபேல் நிகழ்ச்சியில் பார்க்கிறோம். ஆனால் பெந்தேகோஸ்தே நிகழ்ச்சியில் மனுஷகுமாரன் பிதாவின் வலது பாரிசத்திற்கு ஏறினார், ஆவியானவர் ஆசீர்வாதமுடன் இறங்கினார் என்று யோவான் 16:7 பார்க்கிறோம். ஒரே மொழியை பாபேல் நிகழ்ச்சிக்கு முன்பாக அவர்கள் பேசினார்கள். பல பொருள்களில் அந்த வார்த்தை ஒரே மொழி தான் அவர்கள் பேசினார்கள். அர்த்தமுள்ள பல மொழிகளாக அது பிரிந்து விட்டது. ஆனால் இங்கே பெந்தேகோஸ்தே நிகழ்ச்சியில் அந்த மேல் வீட்டறையில் ஆவியானவர் வந்து அங்கே இறங்கின பொழுது ஒரே மொழியை தான் அவங்க பேசி மகத்துவங்களை துதிக்கும் பொழுது அங்கே வந்திருக்கிறவங்கெல்லாம் நம்ம மொழிகளில் தேவனுடைய மகத்துவங்களை கேட்கிறோமே என்று சொல்லி அவர்கள் ஆச்சரியப்பட்டதை பார்க்கிறோம். பாபேல் நிகழ்ச்சியில் பிரிவினை உருவானது. பெந்தேகோஸ்தே நிகழ்ச்சியில் ஆண்டவர் உலகத்தின் அத்தனை மக்களையும் ரட்சிப்பு என்கிற கொடையின் கீழே சேர்ப்பதற்காக ஆவியானவராக இறங்கி வந்தார் என்கிற செய்தியை நாம் பார்க்கிறோம். பாபேலினுடைய மொழி கழகம் ஒரு நியாய தீர்ப்பாக அமைந்த போதிலும் தேவ திட்டத்தின் நிறைவேறுதலுக்கு காரணமாக அது அமைந்தது. பொதுவாக வேதாகமத்தில் அந்நிய மொழிகள் நியாய தீர்ப்புக்கு காரணமாக கூறப்படுகிறதை நாம் காண்கிறோம். உபாகமம் 28வது அதிகாரம் 49-50, ஏசாயா 28:11, எரேமியா 5:15 இவைகளெல்லாம் நம்ம பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டிலும் அந்நிய பாஷை அவிசுவாசிகளுக்கு நியாய தீர்ப்புக்கு காரணமாக கூறப்படுகிறதையும் கொரிந்து சபைக்கு பவுலப்போஸ்தலன் எடுத்து எழுதுகிற பொழுது அவர் எழுதுகிறார். 1 கொரிந்தியரில் அவர் 14வது அதிகாரத்தில் 21வது வசனத்தில் இருந்து 22வது வசனம் வரையிலும் பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிற காரியத்தை நம்ம பார்த்தோன்னு சொன்னால், மறுபாஷைக்காரராலும் மறு உதடுகளாலும் இந்த ஜனங்களிடத்தில் பேசுவேன், ஆகிலும் அவர்கள் எனக்கு செவி கொடுப்பதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறதே. அப்படி இருக்க அந்நிய பாஷைகள் விசுவாசிகளுக்கு அடையாளமாயிராமல் அவிசுவாசிகளுக்கு அடையாளமாக இருக்கிறது. தீர்க்க தரிசனமோ அவிசுவாசிகளுக்கு அடையாளமாயிராமல் விசுவாசிகளுக்கு அடையாளமாக இருக்கிறது என்று அங்கே எழுதுகிறதை பார்க்கிறோம். இதனால தான் பேதுரு தனது முதல் பிரசங்கத்தில் யோவேலினுடைய தீர்க்க தரிசனத்தை எடுத்து அவர் எழுதுகிறார். யோவேல் 2வது அதிகாரம் 28 32 வரையிலும் சொல்லப்பட்டதை எடுத்து தான் அவர் அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் அங்கே பேதுரு 16 21 வரையிலும் எடுத்து பேசுகிறார். தீர்க்கதரிசியாகிய யோவேலினால் உரைக்கப்பட்டபடியே இது நடந்தேறுகிறது. கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள். என்னுடைய ஊழியக்காரர் மேலும் என்னுடைய ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். அல்லாமலும் உயர வானத்திலே அற்புதங்களையும் தாள பூமியிலே இரத்தனம் அக்கினி புகைக்காடாகிய அதிசயங்களையும் காட்டுவேன். கர்த்தருடைய பெரிதும் பிரகாசமுமான நாள் வரும் முன்னே சூரியன் இருளாகவும் சந்திரன் இரத்தமாகவும் மாறும். எப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான் என்று தேவன் உரைத்திருக்கிறார் என்கிற காரியத்தை இங்கே பேதுரு எடுத்து எழுதுகிறதை பார்க்கிறோம். இதை பார்க்கும்போது எவ்வளவோ பிரசங்கம் இருக்குது. பேதுரு ஏன் இதை எடுத்து பேசுகிறார் என்று சொன்னால், இங்கே உங்கள் குமாரர், உங்கள் குமாரத்திகள், உங்கள் வாலிபர்கள், உங்கள் மூப்பர்கள் என்ற சொல்லை கொண்டு இஸ்ரவேலரை இங்கே தெளிவாக பேதுரு குறிப்பிடுகிறார். பெந்தேகோஸ்தே நாளில் ஒரு கூட்ட மக்கள் சேர்க்கப்பட்ட போதும் இஸ்ரவேலர்களை பொறுத்தவரையும் இது ஒரு நியாய தீர்ப்பின் எச்சரிக்கை என்பதை காட்டும் வண்ணமாக பேதுரு இந்த வசனங்களை எடுத்து கையாளுகிறார். கிறிஸ்துவை கொலை செய்த இஸ்ரவேலர்கள் சுவிசேஷத்தை நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்கன்னா நலம்பா, இல்லைன்னு சொன்னால் அதனை நீங்கள் மறுதளித்தீங்கன்னா கிபி 70 நீங்கள் திரும்பவும் உலகமெங்கும் சிதறி போகக்கூடிய ஒரு காரியம் நடந்துவிடும் என்று சொல்லி எச்சரித்தார். அதே போல் அவர்கள் ஏற்றுக்கொள்ளலை. கிபி 70 உலகமெங்கும் அவர்கள் சிதறி போயினர். யோவேலின் தீர்க்க தரிசனம் இன்றைக்கும் காத்து கொண்டு தான் இருக்கிறது. ஆகவே ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து அவருடைய சித்தத்திற்கு விட்டு கொடுத்து நம்ம வாழும் பொழுது
ஆவியானவர் நம்மை ஜீவனுள்ள கற்களாக உருவாக்கி ஆவியினால் நம்மை கட்டுகிறார். தேவனை நோக்கி மனித தாழ்மையோடு கூட நம்ம காத்திருப்போம் என்று சொன்னால் நாம் ஆண்டவருடைய ஆராதனை செய்கிற ஆராதனை வீரர்களாக, கிருபைக்கும் இரட்சிப்புக்கும் பாத்திரவான்களாக நாம் ஆண்டவருடைய கிருபைகளை பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே இந்த பெந்தைகோஸ்தே நிகழ்ச்சியில் ஆண்டவர் நடந்த அந்த தொடர்ச்சியின் நீட்சியின் நாட்களில் நம்மை தெரிந்து கொண்டதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி, ஆண்டவரே, பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் பிரவேசிப்பதில்லை என்று சொல்லியிருக்கீங்களே. அதனால் நம்முடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து சித்தத்துக்கு செவி கொடுத்து, சத்தத்துக்கு செவி கொடுத்து சித்தத்தை புரிந்து கொண்டு வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி கேட்டு வாழுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.